செல்விருந் தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. தன் குடும்பத்துடன் இன்பமாக வாழ்ந்து வந்தான். ஒருநாள் அருணின் அலைபேசிக்கு அவன் நண்பனொருவனிடம் இருந்து ஒரு அழைப்பு வந்தது. எனது அண்ணன் அண்ணி உங்கள் ஊருக்கு ஒரு வேலை விஷயமாக நாளை வர இருக்கிறார்கள். அவர்களை உங்கள் வீட்டில் தங்கிக் கொள்ளலாமா என்று கேட்டான் அருணின் நண்பன். இதைக் கேட்ட அருண் சரி என்று இன்முகத்துடன் சம்மதித்தான். அடுத்த நாள் அந்த விருந்தினர்கள் அருணின் வீட்டிற்கு வந்தனர். அருணும் அவன் மனைவியும் அவர்களை முகமலர்ச்சியோடு வரவேற்றனர். அவர்களை நன்றாக உபசரித்தார்கள். அவர்கள் உறங்குவதற்கு நல்ல அறையும் மற்றும் 3 வேளை நல்ல உணவும் அளித்தார்கள். அவர்களை சந்தோஷமாக வழியனுப்பி வைத்தார்கள். அந்த விருந்தினர்கள் கிளம்பிய சற்று நேரத்தில் அருணின் சகோதரி அருணின் அலைபேசிக்கு தொடர்பு கொண்டாள். எனது தோழிகள் இருவர் கோயில் திருவிழாவிற்காக உன்னுடைய ஊருக்கு நாளை வருகிறார்கள். உங்கள் வீட்டில் விருந்தினர்களாகத் தங்குவார்கள். நீ அவர்களை நன்றாக கவனித்துக்கொள் என்றாள். இதைக் கேட்ட அருண், கண்டிப்பாக நான் நன்றாக விருந்தினர்களை கவனித்து வழியனுப்புகிறேன் என்று உறுதிப்படக் கூறினான். இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த அருணின் தந்தை அருணிடம், நீ விருந்தினர்களை உபசரிக்கும் இந்த பண்பு மிகவும் பாராட்டுக்குரியது. நீ சலிக்காமல் விருந்தினர்களை நன்றாக கவனித்து அனுப்புகிறாய். நீ தேவலோகத்தில் இருக்கும் தேவர்களுக்கு நல்ல விருந்தினராக இருப்பாய் என்று வாழ்த்தினார்.